ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் 2 கட்டை அளவுக்கு கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தண்டை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். வெறும் கொத்தமல்லி இலைகள் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். தடி தண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகா அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கட்டுக்கு 2 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி பால்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கொத்தமல்லி வச்சு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அது ரொம்ப டெம்டேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை பொன்னிறமாக வதக்கிட்டோம். இப்போ அந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்ட போதும். இப்போ நம்ம போட்ட கொத்தமல்லியோட அளவுலேருந்து குறைஞ்சிருக்கு பாருங்கள் வதங்கினதுனால. இப்போ தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாவை தனியாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக புளி சேர்த்து ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி பால்ஸுக்கு கொத்தமல்லியில் எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. ஸோ தண்ணி எதாவது இருந்ததுன்னா கூட நம்ம லைட்டாக அப்படி புழிஞ்சு எடுத்துடணும். இப்போ நம்ம கொத்தமல்லியை தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நரன்ட்டு பக்குவத்தில் நம்ம அரைச்சிக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்காம. இப்போ இந்த அரைச்ச அந்த விழுதில் கொத்தமல்லி விழுதோட இப்போ நம்ம இந்த ட்ரை பவுடர் அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை ஒரு 2 திருப்பி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்படி எல்லா உருண்டைகளையும் நான் பிடிச்சி சாப்பிட்றேன். இது தேங்காய் எதுவுமே சேர்க்காததுனால நம்ம ஒரு 2-3 நாள் அளவு கூட நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், பட் உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.